வடமலையான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டெர்ஷரி கேர் சென்டர் மதுரை அண்ட் திண்டுக்கல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுந்தர்ராஜன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவர். இங்கு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸாக பணிபுரிந்து வருகிறேன். இன்னைக்கு என் கூட உரையாட இருப்பவர்கள் டாக்டர் இ பாரதி, மகப்பேறு சிறப்பு மருத்துவர். டாக்டர் யு ஸ்ரீ துர்கா, உங்க குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர். இன்னைக்கு நாம உரையாட போகும் தலைப்பு தாய் சேய் நலம், அதாவது மெட்டர்னல் அண்ட் நியூ பார்ன் ஹெல்த். எதுக்காக இந்த டாபிக்கை நம்ம இன்னைக்கு தேர்ந்தெடுத்து இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறு குறிப்பு. உலக சுகாதார நிறுவனம், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, இதை பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியும். இது சுவிட்சர்லாந்துல இருக்கு. 1948 உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் இவங்க ஒரு நாள், அதாவது ஏப்ரல் 7 உலக சுகாதார நிறுவனம், உலக சுகாதார நாள், அதாவது வேர்ல்டு ஹெல்த் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதன்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்குறாங்க. இந்த வருஷம், அதாவது 2025 என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, ஹெல்த்தி பிகினிங்ஸ் அண்ட் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ். ஹெல்த்தி பிகினிங்ஸ் அப்படின்னா ஆரோக்கியமான ஆரம்பங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா நம்பிக்கையான எதிர்காலங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். எதை பத்தினது, சப்ஜெக்ட் மேட்டர் எதை பத்தினது அப்படின்னா மெட்டர்னல் அண்ட் நியூ பார்ன் ஹெல்த், அதாவது தாய் மற்றும் பிறந்த குழந்தைகளுக்கான நலம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வருஷம் கொண்டாட்டங்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்ப அவங்க கணக்குப்படி தாய் மற்றும் பிறந்த குழந்தை உலகெங்கும் 7 செகண்டுக்கு ஒரு தாயோ அல்லது பிறந்த குழந்தையோ இறந்து போகிறது அப்படின்னு கணக்கெடுத்திருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது ரொம்ப அதிகமான ஒரு நம்பர். அதை கணிசமான அளவுக்கு குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட நோக்கம். ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, முதல் படியாக அந்த தாய் மற்றும் குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைக்கு ஹை குவாலிட்டி கேர், அதாவது மிக உயர்ந்த ரக சிகிச்சை முறைகள் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி மிக உயர்ந்த ரக சிகிச்சை முறைகள் அளிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் படியாக உலகெங்கில் உள்ள மக்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வு வேண்டும். அதை விழிப்புணர்வு கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் உலகெங்கிலும் எல்லாருக்கும் கான்ஃபரன்சஸ், செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே பண்ணணும்னு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல நம்மளோட சின்ன முயற்சி தான் இந்த உரையாடல். விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்ன உரையாடல், அதுதான் நம்மளோட இந்த முயற்சிக்காகத்தான் இன்னைக்கு இருக்கு. இந்த உரையாடலை நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதை நம்ம ஒரு வசதிக்காக ஒரு 4 பாகங்களா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு அந்த ப்ரீ கன்செப்ஷன் ஸ்டேஜ், அதாவது குழந்தை உருவாகிறதுக்கு முன்பு என்னென்ன பார்க்கணும், தாய்க்கு என்னென்ன பார்க்கணும், அதனால குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத பத்தி. 2வது ஆன்டிநேட்டல் கேர், அதாவது குழந்தை உருவான பின் அதுக்கு என்னென்ன பார்க்கணும், இது தாய்க்கு எப்படி பொருந்தும், குழந்தைகளுக்கு வளரும் அல்லது வளர்ந்து கொண்டிருக்கும் அல்லது பிறந்த குழந்தைக்கு எப்படி பாதிப்பு வரும் அப்படிங்கிறத பத்தி. அடுத்து டெலிவரி பற்றினது, அதாவது குழந்தை பிறப்பு பற்றிய விஷயம். அதுக்கு அடுத்து போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜ், அதாவது குழந்தை பிறந்த பின்னால் அம்மாவுக்கு என்ன, குழந்தைக்கு என்ன, இது பற்றி தான் நம்ம பேச போறோம். இதற்கு முதல்ல இவங்க தாயின் நலத்தை பற்றி, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவங்களுக்கு என்னென்ன பார்க்கணும், என்னென்ன ஆகாரங்கள் கொடுக்கணும், எதெல்லாம் கவனிக்கணும், எப்படி செக்அப் பண்ணணும், அப்படி எல்லாம் பத்தி டாக்டர் பாரதி பேசுவாங்க. அது குழந்தைகளுக்கு பிறக்க போகும் அல்லது பிறந்த குழந்தைக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும், அதனால என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத பத்தி டாக்டர் ஸ்ரீ துர்கா பேசுவாங்க. முதல்ல நீங்க இந்த ப்ரீ கன்செப்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும், அவங்களுக்கு என்ன தேவை, அந்த விஷயங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நம்ம செட் ஆல்ரெடி சார், ஹெல்த்தி பிகினிங்ஸ் அண்ட் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ். பிகினிங்ன்றப்போ கன்செப்ஷனுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் பார்த்துக்கலான்றது நாட் அ பாயிண்ட்.
ப்ரீ கன்செப்ஷனா இது ஒரு டிஃபிகல்ட் டேர்மோ எதுவோ கிடையாது. நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், திஸ் இஸ் த பாயிண்ட் ப்ரீ கன்செப்ஷனா. ஃபர்ஸ்ட் சார் நம்மளுக்கு ஐடியல் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் பீப்புள் நம்ம ப்ராடா சொன்னோம்னா ஒரு 15 to 44. இட் டிபெண்ட்ஸ் ஆன் கண்ட்ரிஸ். நம்ம இதுல வந்து ஹையஸ்ட் ஃபர்டிலிட்டி விண்டோ இருக்க விமன் குரூப் யாருன்னா அந்த லேட் 20s early 30s சொல்லுவோம். தட் இஸ் 24 to 30. People planning for pregnancy na they should compulsorily take folic acids. Folic acids வந்து சிம்பிளா ஒரு 3+3 ரூல் ஞாபகம் வச்சுக்கலாம். 3+3 ரூல்னா என்ன, பிஃபோர் கன்செப்ஷன் 3 months, ஆஃப்டர் கன்செப்ஷன் 3 months, ஃபர்ஸ்ட் 3 months. அட்லீஸ்ட் இப்ப வந்து பிளானிங் ஃபார் பிரெக்னன்சி அவங்க ஃபர்ஸ்ட் 3 months எடுக்க முடியாட்டினாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 1 monthலயாச்சும் they should try to take. ஒரு மித் இருக்கு, என்ன மித்னா, ஓகே நான் ஃபோலிக் ஆசிட் எடுத்தவொடனே உடனே கன்சீவ் ஆயிடணுமா? இட்ஸ் நாட். Folic acid, it is a part of vitamin. It is more useful for the mother's health and the baby's brain health. This is folic acid importance. Next is a weight. Weight major influence for fertility age group. So ideal body weight வந்து எல்லாருமே maintain பண்ணணும். More than BMI 25, it is overweight. So obesity நால நிறைய risk factors வரும். So obesity na அந்த first trimesterலே they may lead for miscarriages, ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன், ப்ளீடிங்ஸ், அவங்களுக்கு அனாமலஸ் பேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஈஸியா சுகர் லெவல் ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணணும். ஒபிசிட்டி இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். நெக்ஸ்ட் சார் நம்ம ப்ரீ கன்செப்ஷனலாவே போத் ஸ்பவுஸ் அண்ட் த பர்சன் ஃபார் பிளானிங் ஃபார் பிரெக்னன்சி கேன் டேக் அ லேப் ஸ்கிரீன். பேசிக்கலா அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ், ஒரு சுகர் லெவல்ஸ், அவங்களோட வைரல் மார்க்கர்ஸ், அது 2 பேருமே பண்ணிக்கிறது பெஸ்ட். அதாவது குழந்தை உருவாக்கு முன்னாடியே இந்த ஃபோலிக் ஆசிட்ங்கிற ஒரு விட்டமினை எடுத்துக்கணும், பிளான் பண்ணணும். அதுக்கு நிறைய முதல்ல எடுக்க ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, ஆனா வந்து கண்டிப்பா பண்ணணும். ஒரு லேபரேட்டரி டெஸ்ட் கொஞ்சம் பண்ணிக்கணும். 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பண்ணிக்கணும். இது வந்து அந்த பிறக்க போற குழந்தைக்கு நல்லது அப்படிங்கிறதுக்கான இது பிளான் பண்றதுக்கான முயற்சிகள். அபார்ட் ஃப்ரம் திஸ் டயட் மாடிஃபிகேஷன் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் எல்லாருக்குமே இருக்கணும். வெயிட் கரெக்டா, உடம்பு வெயிட் வந்து அதிகமாகாமலோ குறையாமலோ நியூட்ரிஷியஸ் டயட் அது வேணும். இப்ப இந்த இவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்ல இது வந்து அந்த உருவாக போக குழந்தைக்கு எப்படி இது பாதிப்பு வரும், அதாவது ஃபோலிக் ஆசிட் கம்மியாவோ இல்ல இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும்னா அவங்களோட மதர் ஃபர்ஸ்ட் ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு ஆரோக்கியமான மதர்னா நம்ம மேடம் சொன்ன மாதிரி கரெக்ட் ஏஜ் குரூப்ல இருக்கணும். மோஸ்ட்லி ரொம்ப யங் மதர் 20 இயர்ஸ்க்கு கீழே இருந்தாங்கன்னா போத் பிசிக்கலி அண்ட் எமோஷனலி தே ஆர் நாட் இன் அ ப்ரிப்பேர்ட் ஸ்டேட் டு ஹேண்டில் த சைல்ட். ஸோ அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% நார்மல் குழந்தைங்களை விட ஜாஸ்தி இருக்கும். ரெண்டாவது நியூட்ரிஷன், ரொம்ப அண்டர் வெயிட் இல்லை ஓவர் வெயிட் ஆர் ஒபீஸ் மதர்க்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி இறப்பு விகித வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். இப்ப ரொம்ப தின் மதர் அண்டர் நியூட்ரிஷன்னா அந்த குழந்தையோட வெயிட்டும் கம்மியா இருக்கும். ஒபீஸ் மதர்ஸ் அவங்களுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் மேடம் சொன்ன மாதிரி மதர்ஸ்க்கு ஒரு டயபெட்டிக்கோ இல்ல பிபி ஜாஸ்தியா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதற்கான பாதிப்பு அந்த குழந்தைகிட்டையும் நம்ம பார்க்கிறோம். மூணாவது விஷயம் அந்த நியூட்ரிஷன் ப்ராப்பர். அந்த ஃபோலிக் ஆசிட்ன்றது ப்ரீ கன்செப்ஷனாவே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு மதர் பிரெக்னென்ட் ஆறாங்க, அவங்க உடம்புல அந்த ஃபோலிக் ஆசிட் அடிக்குவேட்டா இல்லைன்னா அந்த குழந்தைக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு சொல்றோம். அதாவது அந்த மூளையில இருந்து தண்டுவடம் வர்றது முதல்ல வந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். அதற்கு ஒரு நார்மல் ஃபோலிக் ஆசிட்ன்றது அவசியம் தேவை. ஃபோலிக் ஆசிட் கம்மியா இருந்ததுன்னா இதுல இந்த வளர்ச்சியில சில மாற்றங்கள் அனாமலஸ் பேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு மதர் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஹெல்த்தியா இருந்தாதான் அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க சொன்னது இப்ப இந்த முக்கியமான பாயிண்ட் அந்த ஃபோலிக் ஆசிட். அந்த ஃபோலிக் ஆசிட்ங்கிறது ஒரு சின்ன விட்டமின் தான். அது வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை சாப்பிடாதனால, அது சரியா சாப்பிட முடியாததுனால இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் சொன்னீங்க, மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணருங்கிற முறையில சொல்றேன். அது வந்து அந்த குழந்தைகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மூளையும் தண்டுவடமும் அதுல என்ன உருவாகுது. அதனால பிறந்த குழந்தைக்கே வந்து சரியா தண்டுவடம் உருவாகிருக்காது, பின்புறம் முதுகுல கட்டி இருக்கும், கால்கள் அசையாது. இது வந்து ஒரு பெரிய இதுவா இருக்கும். அதனால அந்த ஃபோலிக் ஆசிட்ங்கிறது ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கரெக்டா எடுத்து சொல்லணும். அதே மாதிரி வேண்டிய ஆகாரங்கள், சத்துணவு இதெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு தேவை.
குழந்தை எப்படி அது பாதிக்குது? அவங்க மிஸ் பண்றப்போ ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் அண்ட் லைஃப் லாங் ஒரு மார்பிடிட்டி குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. அதனால அது முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், ப்ரீ பிரெக்னன்சியாவும் வேக்சினேஷன்ஸ் ப்ராப்பரா இருக்கணும். சப்போஸ் அந்த அம்மாவுக்கு ருபெல்லா, நம்ம MMRன்ற வேக்சின் கவர்மெண்ட்ல கூட போடக்கூடிய வேக்சின், அந்த மதர்ஸ் ருபெல்லா வேக்சினேஷன் போடல அப்படின்னா அவங்களுக்கு அந்த ருபெல்லா இன்ஃபெக்ஷன் பிரெக்னன்சில வந்தா அதனோட பாதிப்பும் குழந்தைக்கு தீவிரமா இருக்கும். மதருக்கு அதனால பெருசா பாதிப்பு இருக்கு. ஒரு நார்மல் ஃபீவர், சின்ன சின்ன ரேஷஸ் மாதிரி வந்துட்டு போயிடும். பட் அந்த குழந்தைக்கு மிக சீரியஸான பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்கையும் அவங்க பார்த்துருக்காங்க. அந்த ருபெல்லாங்கிறது ஒரு வைரஸ், வைரஸ்க்கான வேக்சினேஷன் போடணும். எல்லாருக்கும் பொதுவாகவே போட்டுருணும். எல்லாரும் போட்டிருப்பாங்க. ப்ரீ பிரெக்னன்சியா அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம அடுத்ததாக வந்து ப்ரீ கன்செப்ஷன் பார்த்துட்டோம். இப்ப இந்த ஆன்டிநேட்டல் கேர், அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு குழந்தை உருவாயிடுச்சு, ஆனா அப்ப அம்மாவுக்கு என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. அதுக்கடுத்து பேஷண்ட் கன்சீவ் ஆயிராங்க. அந்த 40 வார பிரெக்னன்சி பீரியட்ன்றது அந்த மதருக்கும் ரொம்ப ப்ரெஷியஸான பீரியட். அதே மாதிரி அவங்க சுத்தி இருக்க ஹஸ்பண்ட், அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு மிக மிக முக்கியமான பீரியட். நம்ம இதுல வந்து எல்லா பிரெக்னன்சியும் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் பிரெக்னன்சியாவே போகலாம். நம்ம வந்து இப்போ வந்து இயர்லியரா வந்து இந்த ஹை ரிஸ்க் ஐடென்டிபிகேஷன், அதாவது ரிஸ்கானதை வந்து சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறது, அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த ஏஎன்சி ஸ்கிரீனிங்கோட ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம். இதுல என்னென்னலாம் வந்து இந்த ஹை ரிஸ்க்னு சொல்லலாம்னா, இந்த அனீமியா, ரத்த சோகை, சீக்கிரமாவே வந்து பிரசவத்துக்கு அப்புறம் வர்ற ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர், பிரசவத்துக்கு அப்புறம் வர்ற சுகர் லெவல் ஸ்பைக், அதாவது சுகர்ஸ் அதிகமாகிறது, ஒரு தைராய்டு டிசார்டர்ஸ் வருது, ஆல்ரெடி இல்லாட்டி பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபிட்ஸ் மாதிரியோ ஒரு டிபி, ஆஸ்மா தொந்தரவு, இது எல்லாமே வந்து இந்த ஹை ரிஸ்க் பிரெக்னன்சில தான் வரும் சார். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அந்த 3 monthsல வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஷன் சொல்லுவோம், ஒரு எக்ஸ்ரேஸ் எடுக்கிறதோ அந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுவோம். சிடி ஸ்கேன் இதெல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுவோம். அப்புறம் சார் ஒரு கிரானிக்கா ஒரு டிசீஸ் இருக்கு, பேஷண்ட் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில நோய் இருக்கு அவங்களுக்கு, ஒரு கிரானிக்கா வர்றது நீண்ட காலமா ஒரு மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்கன்னா அந்த மருந்து மாத்திரை அந்த கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் எந்த மாத்திரை எடுக்கணும், எந்த மாத்திரை விடணும்னு வந்து நம்ம ஒரு கன்சல்டேஷன் கட்டாயம் இருக்கணும். ஏன்னா சிலதெல்லாம் டெரட்டோஜெனிக் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சில மாத்திரைகள் அதாவது அந்த நம்ம எடுக்கிற மாத்திரை அந்த குழந்தைய போய் அஃபெக்ட் பண்ணணும். சோ அதுலயும் பிறவி கோளாறுகள் வரும், குழந்தைக்கு பிறவி உறுப்புகள்ல ஃபார்மேஷன்ல பிறவி கோளாறுகள் வரும். சோ அப்ப அந்த மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதுலயும் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆரோக்கியம் முக்கியம். அதாவது ஆரோக்கியம், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு என்னென்ன சோதனைகள் எல்லாம் பண்ணணும், என்னென்ன நோய்கள் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்டே நம்ம இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடணும், முதல்ல பார்த்துடணும். அதுக்கப்புறம் எத்தனை வந்து விசிட்ஸ் வரணும் அப்படின்றத பத்தி பார்க்கணும். ஒரு ஐடியலா நார்மலா ஒரு மதர் வந்து ஒரு 7ல இருந்து 12 விசிட்ஸ் வரைக்கும் நார்மலா வரலாம் சார். அந்த பிரெக்னன்சியோட டோட்டல் பிரெக்னன்சி மொத்தத்துல. பட் இப்பெல்லாம் எல்லாருமே ரொம்ப அவேரா தான் இருக்காங்க. ஆஸ் சூன் அஸ் பிரெக்னன்சி, அதாவது நீங்க பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனவனே ஒரு விசிட், அதுக்கப்புறம் 3rd monthல ஒரு விசிட், அதுக்கப்புறம் 28 வாரம் வரைக்கும் மந்த்லி ஒரு விசிட், அதுக்கப்புறம் 36 வாரம் வரைக்கும் 2 வீக்லின்னு சொல்லுவோம், 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் ஒரு நிற மாதம் வரைக்கும் வாரம் வரலாம் சார். இதுதான் வந்து ஐடியல் விசிட்ஸ். இந்த மாதிரி அது கரெக்டா அப்பப்ப வந்து செக் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த செக் பண்ணணும், இந்த நல்லா செக் பண்றதுனால என்ன, அந்த பிறக்க போற குழந்தைக்கு என்ன நன்மை, செக் பண்ணாதனால என்ன பாதிப்பு வரலாம்? குழந்தைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1000 days சொல்லுவோம், அதாவது கன்சீவ் ஆன ஒரு 270 days பிளஸ் 2 years, இது ஃபுல்லா 1000 days வரும். அந்த முதல் 1000 நாட்கள்ல நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், அதாவது எவ்வளவு கவனமா இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே இருக்கும். அதாவது அதோட இன்ஃபெக்ஷன் ரேட் கம்மியாகும், பின்னால அது ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு நல்லா படிக்கிறாங்க அது இருக்கு, அண்ட் அதை தாண்டி ஒரு வேலைக்கு போறது, இது எல்லாமே அந்த 1000 நாட்கள்ல நம்ம எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா அமையும். ஸோ அந்த பிரெக்னன்சி பீரியட்னு சொல்றது மதரை காட்டிலும் அந்த என்வாயன்மெண்ட், மதருக்குள்ள குழந்தை இருக்குது, ஸோ அது நல்லா இருந்ததுன்னா அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல குழந்தையோட ஒரு உறுப்புகளும் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிக்கும், அப்பதான் அது ஆரம்பமாகும். ஸோ அந்த சமயத்துல அந்த மதரோட நியூட்ரிஷன், ஒரு அனீமியா இருக்குன்னா அந்த குழந்தைக்கு போற ரத்தம் கம்மியாகும், ஸோ அந்த குழந்தை சின்னதா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அதை தாண்டி சில மருத்துவ வியாதிகளும் மேடம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு பிபி ஹை ஆகுது, இல்ல அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னா அதனால கூட அந்த குழந்தைக்கு போற ரத்தம் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா குழந்தை நார்மல் வெயிட்டை விட கம்மியான வெயிட்டா பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது நம்ம லோ பர்த் வெயிட்னு சொல்லுவோம். சில குழந்தை வந்து அந்த ஹைட் நார்மலா இருக்கும், தலையளவு நார்மலா இருக்கும், ஆனா அதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா ஒரு எடை சத்து இல்லாத குழந்தைய நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி பிறக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இன்னொன்னு ரொம்ப மோசமான வியாதி பார்த்தோம்னா சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி நார்மலா இருக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகலாம். இது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த குழந்தை வந்து உள்ள இருக்கிறப்போ ஒரு ஹை சுகர் இருக்கிற என்வாயன்மெண்ட்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தை டெலிவரி ஆகுறப்போ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உடம்புல சுகர் கம்மியாகிறது, கால்சியம் அளவு கம்மியாகிறது, குழந்தை வந்து அளவே நார்மலை விட கொஞ்சம் பெருசா பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிறக்கறப்போ அதுக்கான டிஃபிகல்டிஸ் இருக்கும். பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு சுகர் லெவல் பாதிப்பு, ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆரோக்கியமான மதர் இருந்தாங்கன்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நியூட்ரிஷன் பத்தி மற்ற மருத்துவ இதுவும் ப்ராப்பரா இருக்கணும். மூணாவது விஷயம் எமோஷனல் ஹெல்த்னு சொல்லுவோம். அம்மா வந்து நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்ல சப்போர்ட் கிடைக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வரக்கூடிய பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நம்ம புராண கதைகள்ல சொல்லியிருப்பாங்க, அபிமன்யு அம்மா கருவுல இருக்கிறப்பவே அந்த கலைகளை கற்றிருந்தாரு. ஸோ அதேதான் குழந்தை வந்து கடைசி 3 மாசத்துல அந்த குழந்தையோட கேட்கும் திறன், அது குழந்தையோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிருக்கும். ஸோ அம்மாவோட இமோஷனல் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஸ்கேனை பத்தி சொன்னீங்க, சிடி ஸ்கேன் ஆபத்து, எக்ஸ்ரே பத்தி. இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைய அந்த தாய்க்கு அது எவ்வளவு முக்கியத்துவம், அதுல என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க, குழந்தைக்கு அதனால என்னென்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறத பத்தி சொல்லணும். தாய்க்கு என்னென்ன எது எப்பப்ப பண்ணணும், என்ன அது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படின்னா என்ன, எப்பப்ப பண்ணணும்? பேஷண்டோட காமன் டவுட்ஸ் தான் சார். எத்தனை ஸ்கேன் டாக்டர் பண்ணணும், அந்த ஹாஸ்பிட்டல் எத்தனை ஸ்கேன் பண்ணாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் எத்தனை ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் சார், ஃபர்ஸ்ட் நீங்க கன்சீவ் ஆன உடனே வந்து இந்த 6 வாரத்திலே குழந்தையோட துடிப்பு, இருதய துடிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஸ் சூன் அஸ் நீங்க பிரெக்னன்சி வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணவனே கட்டாயம் ஒரு ஸ்கேன் தேவை. அந்த ஸ்கேனை நம்ம டேட்டிங் ஸ்கேன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலா அந்த ஃபர்ஸ்ட் 3 months வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறத நம்ம எல்லாமே எடுக்கலாம், செக்அப் வரலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன எத்தனை வாரத்துல நம்ம ஸ்கேன் எடுக்கணும்னா 11 வாரத்துல இருந்து 14 வாரத்துக்குள்ள ஒரு ஸ்கேன் எடுக்கணும். அந்த ஸ்கேன் நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த 3வது மாச ஸ்கேன் சொல்லுவோம், என்டி ஸ்கேன் சொல்லுவோம். நம்ம மோர் நம்ம சயின்டிபிக்கா சொல்லணும்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கேன் என்டி ஸ்கேன்ன்றது. ஏன் என்டி ஸ்கேன் சொல்றோம்னா இந்த என்டில தான் நம்ம அந்த நேசல் போன் அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். அது வந்து நம்ம மேடம் சொல்லுவாங்க. அந்த என்டி ஸ்கேனோடய சேர்த்து இப்போ ரீசெண்டா டபுள் மார்க்கர் டெஸ்ட்னு சொல்லிட்டு ரொட்டீனா எல்லா மதருக்கும் பண்றோம். டபுள் மார்க்கர் டெஸ்ட் என்னன்னா, இப்ப என்டி ஸ்கேன்ல நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த பேபி தான் நம்ம பார்ப்போம். அதாவது குழந்தையோட வெளிப்புற உடல் அமைப்பு அவ்வளவுதான் பார்க்க போறோம். இப்ப பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு ஏதாச்சும் மூளை வளர்ச்சி, அதாவது இந்த குரோமோசோமல் அனாமலிஸ், ஜெனட்டிக், இந்த பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த 3வது மாசம் என்டி ஸ்கேன் கூட டபுள் மார்க்கர் டெஸ்ட் பண்ணிடுவோம். டபுள் மார்க்கர் டெஸ்ட் ஒரு ரத்த டெஸ்ட். அதாவது இந்த ஜெனட்டிக் மரபணு சம்பந்தமான நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரத்த டெஸ்ட். இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல இந்த குழந்தையை தவிர அம்மாவுக்குன்னு தனியா ஏதாவது பார்க்க முடியுமா? அந்த அந்த யூட்ரஸ் கர்ப்பப்பைக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி அளவு அந்த மாதிரி ஏதாவது அளவு? ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டிங் ஸ்கேன் பார்த்துட்டோம், அடுத்து ஒரு 3வது மாசம் ஸ்கேன் பார்த்துட்டோம். அடுத்து கான்சிக்வெண்டா நம்ம எப்ப பார்ப்போம்னா 5வது மாசம் சொல்லுவோம், அதாவது குழந்தை குறைபாடு ஸ்கேன், அனாமலி ஸ்கேன். அந்த ஸ்கேன்ல நம்ம வந்து நல்லா குழந்தைய சுத்தி இருக்க அந்த உமிழ் நீர் சொல்லுவோம், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் பார்க்கலாம். நஞ்சு கொடின்னு சொல்லுவோம், அதாவது மதருக்கும் பேபிக்கும் உள்ள கனெக்ஷன், பிளசண்டா, அந்த பிளசண்டல் பொசிஷன் எல்லாம் பார்க்கலாம். இதோட சேர்த்து அந்த யூட்ரைன் பிளட் ஃப்ளோ, அதோட டாப்லர் சொல்லுவோம், அந்த பிளட் ஃப்ளோவை நம்ம சேர்த்து பார்க்கலாம் சார். இந்த ஸ்கேன் பார்க்கறதுனால அம்மாவுக்கு இதெல்லாம் பார்க்கிறோமே தவிர அது வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட ஸ்கேன் தான். குழந்தைக்கு அதுல என்னென்ன கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஸ்கேன் சாதாரண ஸ்கேனை வச்சும் இவங்க சொன்ன அந்த ஸ்பெஷல் ஸ்கேன் இதை வச்சும் என்ன கண்டுபிடிக்க முடியும்? குழந்தையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவை ஒரு 3 ஸ்கேன்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்களான்றதை நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல பண்ணக்கூடியது. அதுல பார்க்க வேண்டிய 2 விஷயம்,
சில மதர்ஸ்க்கு irregular பீரியட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுத்த தேதி கரெக்டா இருக்கான்றது சொல்ல முடியாது. ஸோ அந்த மதர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல ஓரளவு ரிலேபிளா இருக்கும். எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரின்னு சொல்லுவோம், எப்ப குழந்தை பிறக்கும்ன்றது. ஸோ குழந்தை நிறமாசமான்றது அசஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது மேடம் சொன்ன மாதிரி அந்த என்டி ஸ்கேன்ன்றது. ஸோ அந்த என்டி ஸ்கேன்ல அப்படின்னா என்னன்னா அந்த நெக் இருக்குல்ல சார், ஸோ அந்த நெக்கோட திக்னஸ் சொல்லுவோம், கழுத்து பகுதியில உள்ள திக்னஸ். ஸோ அது ஜாஸ்தியா இருக்கிற பட்சத்துல அந்த குழந்தைக்கு மரபியல் ரீதியா ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை மட்டும் தனியா பாக்குறத விட 2-3 பிளட் டெஸ்ட் அம்மாவுக்கு சேர்த்து பார்த்தோம்னா அதோட வேலிடிட்டி, அதற்கான வாய்ப்புகளை ஓரளவு ப்ராப்பரா கணிக்க முடியும். இதைதான் டபுள் மார்க்கர், ட்ரிபிள் மார்க்கர்னு நம்ம சொல்றோம். அடுத்த ஸ்கேன் பார்த்தோம்னா அந்த 20-22 வீக்ஸ்ல பண்ணக்கூடிய அனாமலி ஸ்கேன். அனாமலி ஸ்கேன்ன்றது அந்த குழந்தையோட ஹெட் டு ஃபுட் ஒரு உறுப்புகளும் நார்மலா இருக்கான்றது செக் பண்றது. ஸோ இதுல மேஜரா எதுவும் கண்டுபிடிக்கிற பட்சத்துல அந்த வியாதிக்கு ஏத்த மாதிரி அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சு கவுன்சில் பண்றோம். ஜெனடிக் கவுன்சிலிங்னு இது சொல்லுவோம். அதுக்கு அடுத்து 3வது ஆல்மோஸ்ட் டெலிவரிக்கு முன்னாடி உள்ள ஸ்கேன். ஸோ இதுல குழந்தையோட வளர்ச்சி தெரியும் அண்ட் அதை சுத்தி உள்ள அந்த ஃப்ளூயிட். ஸோ இதன் மூலமா பிறக்கிற குழந்தையோட வெயிட், அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு, நல்ல டெவலப்டான்றதை நம்ம அசஸ் பண்ண முடியும். ஸோ இது அவங்களுக்கு ஃபேமிலியில எந்த ஒரு குறைபாடும் இல்லைன்ற பட்சத்துல இது ரெகுலரா பண்ணும். சில ஃபேமிலியில ஏதோ ஒரு குறைபாடு உள்ள குழந்தை இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சம் அந்த ப்ரீ கன்செப்ஷனாவே அந்த குழந்தைக்கு என்ன வியாதி, ஜெனட்டிக்கலா என்ன பிரச்சனை இருக்கு, ஸோ மதர் ஃபாதர் 2 பேருக்கும் தேவைப்பட்ட ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தேவைப்பட்டா அந்த குழந்தைக்கான டெஸ்ட்டுகளும் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இதான் நம்ம அட்வான்ஸ்டா ஃபீட்டல் மெடிசின்னு சொல்றோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க நியூரோ சர்ஜரியில, அதாவது மூளை நரம்பியல் விஷயத்துல இந்த தலையோட அளவு பாக்குறோம். முக்கியமா தலைக்குள்ள நீர் இருக்கா, அதே மாதிரி இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா, அந்த பின்னாடி முதுகில் ஏற்படக்கூடிய அந்த நீர் கட்டி, இந்த விஷயங்களையும் அந்த ஸ்கேன்ல, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல பாக்குறோம். அதே மாதிரி அந்த 5வது மாத ஸ்கேன், அதாவது 18 to 22 வாரத்துக்கு பாக்குற ஸ்கேன் நம்ம இன்டர்வல் க்ரோத் ஸ்கேன் சொல்லுவோம் சார். அது ஒரு காம்ப்ளெக்ஸான டேர்ம் கிடையாது, அதுலயே இருக்கு. க்ரோத் ஸ்கேனா வளர்ச்சி கர ஸ்கேன். அதுக்கடுத்து குழந்தை எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம சீரியலா ஒரு 2-3 ஸ்கேன்ஸ் பார்க்கலாம். இது இப்பதான் பார்க்கணும் அப்பதான் பார்க்கணும் கிடையாது. 28 to 30 வாரத்துல ஒரு ஸ்கேன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 34 to 36 வாரம் பார்க்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்கள பாக்குற கைனகாலஜிஸ்ட பொறுத்து. ஓகே சார். இப்ப அந்த ஆன்டிநேட்டல் பீரியட்ல இதெல்லாம் சொன்னோம். இப்ப அந்த உணவு என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன கொடுக்க கூடாது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க இல்லையா, என்னென்ன உணவு முறைகள் கொடுக்கலாம், எது கொடுக்க கூடாது, ஏதாவது கொடுக்க கூடாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? உணவு முறைகள்ன்றது பார்த்தப்ப நல்ல ஒரு அயன் ரிச் ஃபுட், ஹை ஃபைபர் டயட், அந்த மாதிரி தான் சார். கம்ப்ளீட்லி வி ஷுட் அவாய்ட் அதே ஜங்க் ஃபுட் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம கம்ப்ளீட் ஆகும். நம்ம இன்னொரு விஷயம் இம்யூனைசேஷன் பத்தியும் நம்ம சொல்லிடலாம் சார். டிடி இன்ஜெக்ஷன், ரொட்டீனா இப்ப எல்லாருக்குமே தெரியுது, மதர்ஸ் எல்லாருக்கும் தடுப்பூசி போடணும். அது ஃபர்ஸ்ட் டிடி இன்ஜெக்ஷன், அது 16 வாரத்துல போடலாம். அடுத்த டிடி இன்ஜெக்ஷன் அதை தொடர்ந்து, அதாவது முதல் இன்ஜெக்ஷனை தொடர்ந்து ஒரு 6 to 4 வார கேப்ல, அதுக்கு அடுத்தது 4 to 6 வார கேப்ல அடுத்த டோஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பூஸ்டர் டோஸும் அவைலபிளா இருக்கு சார். அதாவது என்னன்னா அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டர் சொல்லுவோம், இந்த கடைசி 3 மாசத்துலயே ஒரு பூஸ்டர் டோஸ் போட்டுக்கலாம். இதுதான் ஆன்டிநேட்டல் பீரியட்ல தடுப்பூசி போடுறதுக்கான ஷெட்யூல். இப்ப இந்த மாதிரி ஒரு தயார்படுத்திட்டோம். நம்ம எக்ஸசைஸ் பத்தியும் சொல்லலாம். எக்ஸசைஸ் பத்தி பயிற்சி, உடற்பயிற்சி என்ன மாதிரி உடற்பயிற்சி பண்ணலாம், இது பண்ணக்கூடாது. அதாவது ஆல் லோ பிரெக்னன்சி, இப்ப நம்ம சொன்னோம்ல சார், ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி, லோ ரிஸ்க் பிரெக்னன்சி, நார்மல் மதர்ஸ் எல்லாருமே ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ், ஒரு மினிமல் வாக்கிங், ஒரு 30 minutes டெய்லி நம்ம தாராளமா பண்ணலாம். இந்த லோ இம்பாக்டிங் எக்ஸசைஸ் சொல்லுவோம் சார். அதாவது எக்ஸசைஸ் பண்றப்ப உங்களுக்கு எதுவும் டிஸ்கம்ஃபர்ட் இல்ல, தொந்தரவு இல்லைன்னா அதை நார்மலா கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி வெயிட் கெயினும் சார், ஹோல் பிரெக்னன்சில ஐடியல் வெயிட்டா இருக்காங்க, பிரெக்னன்சிக்கு முன்னாடியும் அவங்க நார்மல் வெயிட்டோட தான் மெயின்டைன் பண்றாங்கன்னா அவங்க இந்த ஹோல் பிரெக்னன்சிலையும் 11 kg வரைக்கும் வெயிட் கெயின் இருக்கலாம். தட் இஸ் நார்மல். இதே இது முன்னாடியே அவங்க ஒபீஸா இருக்காங்க, அவங்களும் 11 kg கெயின் பண்ணலாம்னா அது இல்லை. they can gain up to ஒரு 7 to 8 kg, 7ல இருந்து 8 கிலோ வரைக்கும் அவங்க கெயின் பண்ணலாம். ஏன்னா ஒபிசிட்டி பிரெக்னன்சில திருப்பி இது ஆடட் ரிஸ்க் ஃபேக்டரா தான் சார்.
ஸோ இப்போ வந்து இந்த ஆன்டிநேட்டல் கேரை பத்தி சொல்லிட்டோம். எல்லாமே என்ன குழந்தை உருவான பின்னாடி என்னென்னலாம் பார்க்கணும், டெலிவரி வரைக்கும் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ முக்கியமான கட்டம் வந்துடும், அதாவது டெலிவரி பற்றினது. இப்போ அதுக்கு அதுக்கு அது ப்ரிப்பேர் பண்றதுக்கு அது என்னென்ன பண்ணணும், அண்ட் அன்னைக்கு டெலிவரி அன்னைக்கு என்ன என்ன பண்ணணும், என்ன எதுக்கு தயாரா இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது. மென்டல் ப்ரிப்பேர்னஸ் முன்னாடி அந்த கடைசி ஒரு நிறமாவது ஒட்டி நம்ம வந்து அந்த இன்ஃபெக்ஷன் செப்சஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஃபீவர் வராம, ஒரு ரெக்கரண்ட் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இந்த யூரின் பிரச்சனை அடிக்கடி நிறைய பேருக்கு வரும். அப்புறம் ஒரு அப்நார்மல் வெஜைனல் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம், அதாவது அடியில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராம அவங்க மோஸ்ட்லி பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் எதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்னா ஒரு குறைமாத டெலிவரின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதை கொண்டு போய் விடும். இது வந்து அந்த கடைசி 3 monthsல மாதிரி சொல்றோம் ரொட்டீனா. இப்ப மென்டல் ப்ரிப்பேர்னஸ் ஃபார் டெலிவரின்னு வந்துட்டோம்னா, இப்ப நார்மலா எல்லாரும் பேஷண்ட் அந்த கடைசி ட்ரைமஸ்டர்ல அந்த ஒரு 37 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆன பின்னாடி வந்தோடனே என்ன கேட்பாங்க, எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா, எனக்கு செக்ஷன் பண்ணுவீங்களா, இதை பத்திலாம் ரொம்ப போட்டு அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு அவசியமே கிடையாது சார். நம்ம கைனகாலஜிஸ்ட் ஒரு 38 வாரத்துக்கு அப்புறம் நம்ம பேஷண்ட் கடைசி குழந்தை ஸ்கேன் வெயிட் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து அவங்களை பிசிக்கலாவும் அசஸ் பண்ணுவோம், ஜெனரல் எக்ஸாமினேஷனும் அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம் யாரை வந்து who is fit for நார்மல் வெஜினல் டெலிவரி, யாரெல்லாம் வந்து சிசேரியன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எமோஷனலா தே ஷுட் பி வெரி ஸ்டேபிள், அன்னெசரி ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை டுவர்ட்ஸ் டேர்ம். இந்த இது எல்லாமே எதுக்காக சொல்றோம்னா, அந்த இவங்க WHO சொன்ன மாதிரி அந்த மெட்டர்னல் ஹெல்த், அந்த மெட்டர்னல் ஹெல்த்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றோம். கவுன்சிலிங் அவங்க பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுல இருந்து, மருந்துகள் கொடுக்கறதுல இருந்து, வேக்சினேஷன் போடுற வரைக்கும் இதெல்லாம் பண்ணாக்க வந்து அந்த மெட்டர்னல் ஹெல்த், அதாவது அம்மாவோட ஆரோக்கியத்தன்மை வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்ப இந்த டெலிவரி அப்படின்னு ஆகுது இல்லையா, அந்த அப்ப அதனால குழந்தைதான் வெளியில வருது, அதனால குழந்தைக்கு வந்து இந்த டெலிவரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அப்ப என்னென்ன பார்க்கணும், ஒரு இது வந்து இப்ப WHO அதுதான் சொல்றாங்க, எப்பயுமே குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தை நல மருத்துவர் பார்க்கணும் அப்படின்னு. இப்ப சாதாரண குழந்தைக்கு என்னென்ன பார்க்கணும், அதே சமயம் வேற ஏதாவது பிரச்சனைகள் எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைக்கு என்னென்ன பார்க்கணும். டெலிவரிக்கு முன்னாடி ஒரு தடவை மதரை நம்ம கவுன்சில் பண்ணி வச்சுக்கணும், வாட் டு எக்ஸ்பெக்ட்ன்றது. இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும், அதை பத்தினது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ இது கொஞ்சம் ப்ரைம் பண்ணா அவங்க டெலிவரி ஆன உடனே குழந்தைய வந்து இமீடியட்டா ஃபீட் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் வந்து ஒரு பெயின் இருக்கிறப்போ குழந்தைய ஃபீட் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டாங்க. ஸோ இது டெலிவரிக்கு முன்னாடி நம்ம குழந்தைக்கும் மதருக்கும் அந்த ஃபேமிலிக்கும் கொஞ்சம் கவுன்சில் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து டெலிவரி அப்போ ஸோ எல்லா டெலிவரிஸ்க்கும் ஒரு பீடியாட்ரிஷியன் ஆர் பீடியாட்ரிக் டீம் கூட இருக்கிறது அவசியம். எல்லா குழந்தையும் ஃபுல்லா மதரை டிபெண்டா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன், தேவையான குளுக்கோஸ் எல்லாமே மதரோட நஞ்சு கொடியில இருந்து வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம அந்த குழந்தைய அதுல இருந்து பிரிக்க போறோம். ஸோ இந்த குழந்தை இண்டிபெண்ட் ஆக போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் அன் இண்டிபெண்ட் லைஃப். ஸோ அந்த குழந்தை பிறந்தோன்னு அழுது தானா மூச்சு விடணும். இது ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த குழந்தைல எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா முடியும். பட் ஒரு 10% ஆஃப் த குழந்தைங்க ஏதோ ஒரு காரணத்தினால அழுவாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ப்ரொலாங் டெலிவரி ஆர் டெலிவரி அப்போ ஏற்படுற காம்ப்ளிகேஷன்னால. ஸோ அந்த சமயம் அந்த ஃபர்ஸ்ட் 1 to 5 minutes நம்ம வந்து கோல்டன் ஆர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பீடியாட்ரிஷியன் கூட இருந்தாங்கன்னா இமீடியட்டா அந்த குழந்தைக்கு மூச்சு விடுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். செயற்கை சுவாட்சம் கொடுக்கறது, இல்ல சில குழந்தை 1% குழந்தைகள் ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் லைக் வென்டிலேட்டர் போட வேண்டியது, இதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இது ஒரு பீடியாட்ரிஷியன் ஆர் டீம் கூட இருக்கிறப்போ இதை நம்ம இமீடியட்டா இனிஷியேட் பண்ண முடியும். இமீடியட்டா அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் டெலிவரியை நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணாலே மூளை வளர்ச்சியில பாதிப்பு ஏற்படாது. சப்போஸ் அங்க ஒரு பீடியாட்ரிஷியன் இல்லைன்னா அந்த குழந்தை வந்து அப்ப ஏற்படுற பாதிப்பு லைஃப் லாங் ஒரு டேமேஜை கிரியேட் பண்ணும். இது வந்து அந்த குழந்தை பிறக்கிறப்போ நம்ம பண்ணக்கூடியது. ஸோ பிறந்த உடனே நார்மலா அழுதுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு மேஜரா எதுவும் குறைபாடு இருக்கான்றது, கண்ணு, கை, காலு எல்லாம் நல்லா இருக்கிறதான்றது. சில குழந்தைக்கு அந்த மோஷன் போகிற இடத்துல ஓப்பனிங் இல்லாம இருக்கலாம், இல்ல கிளஃப்ட் பேலட்னு சொல்லுவோம், தாடையில வந்து பிளவு இருக்கலாம்,
இல்ல நம்ம பார்த்தோன்னா ஸ்டெப் வச்சு பாக்குறப்போ ஹார்ட்ல எதுவும் அப்நார்மல் சவுண்ட்ஸ் கேட்கலாம். ஸோ இதை நம்ம அப்பவே பார்த்துட்டோம்னா இமீடியட்டா ஒரு ஸ்கிரீனிங் பண்ணி அது ஒரு வியாதியா வெளிப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வைத்தியத்துக்கான முறைகளை சொல்ல முடியும். ஸோ இதுதான் அந்த இமீடியட் ஸ்கிரீனிங் சொல்லுவோம், ஹெட் டு ஃபுட் எக்ஸாமினேஷன், எல்லாம் நல்லபடியா இருக்கான்றது. இதுக்கு அடுத்தது அந்த தொப்புள் கொடியை கிளாம்ப் பண்ணிட்டு அது ஃபர்தர் எதுவும் ப்ளீடிங் இல்லாம பார்த்துப்போம், அது நல்லா இருக்கான்றது. அதுக்கப்புறம் அப்போ சில மருந்துகள் கொடுக்க வேணும். விட்டமின் கே சொல்லுவோம். விட்டமின் கேன்றது நம்ம போனிக் ஆசிட் மாதிரி தான், வெரி சிம்பிள் மெடிசன். பட் அது ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு உள்ள அளவுக்கு ஒரு ப்ளீடிங் ஏற்பட்டுச்சுன்னா அது உரையறதுக்கான தன்மை டெவலப் ஆயிருக்காது. ஸோ அதை ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த விட்டமின் கே. விட்டமின் கே ப்ராப்பரா போடாம மூளையில ப்ளீடிங் வந்த குழந்தைகளும் சில பேர் இருக்காங்க. ஸோ இது ஒண்ணு அந்த பிறந்த உடனே நம்ம கொடுக்கக்கூடியது. ஸோ நார்மல் பேபி எந்த தொந்தரவும் இல்லைன்னா இமீடியட்டா மதர் ஃபீட் பண்ண வேண்டியதுதான். போத் சிசேரியனாலும் சரி, நார்மல் டெலிவரினாலும் சரி. நார்மல் டெலிவரி ஒரு குழந்தைய இமீடியட்டா ஃபீட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையும் சீக்கிரம் சுருங்கக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பெயின் குறையிறது, ப்ளீடிங் குறையிறது. ஸோ அம்மாக்கும் சரி குழந்தைக்கும் சரி அந்த இமீடியட் ஃபீடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹைரிஸ்க் பத்தி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சார். இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது ஃபுல்லா இதோட எய்ம் என்னன்னா வந்து அந்த மெட்டர்னல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது அவுட்கம் இம்ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் ஒரு அனிமியா பேஷண்ட் இருக்காங்க, ஒரு ஹைரிஸ்கோட இருக்காங்க, ஒரு கார்டியாக் டிசீஸோட இருக்காங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த மெயின் வந்து டெர்ஷரி கேர் டெலிவரின்றது ரொம்ப முக்கியம். இப்ப டெலிவரி ஆயிடுச்சு, நார்மலா டெலிவரி ஆகுது, டக்குன்னு வந்து ஒரு பிபிஹெச் ஆகலாம், யாருக்கு வேணாலும் ஆகலாம். பிபிஹெச் மீன்ஸ் அதாவது பிரசவத்திற்கு பின் ஏற்படுற அதிக ரத்தப்போக்கு. அனிமியா மதர்லாம் மோர் லைக்லி டு ஹேவ் பிபிஹெச், அவங்களுக்கு ஆகலாம். இல்லாட்டி சுருங்காம இருக்கப்ப ஆகலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் இமிடியட்டா ரத்தம்லாம் ஏற்ற மாதிரி இருக்கும், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் தேவைப்படலாம். ஸோ இப்படி இருக்க பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பக்கத்துலயே பார்த்துக்கலாம், பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலே பார்த்துக்கலாம், ஒரு கிளினிக்லயே பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க். அதே மாதிரி இருதய தொந்தரவு இருக்க பேஷண்ட்ஸும் அதே மாதிரி தான். டக்குன்னு ஒரு நம்ம சொல்லுவோம் அந்த பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ்லாம் சொல்லுவோம், பெட் ஃப்ளோலாம் அதிகமாகும் அந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெலிவரி, தேர்ட் ஸ்டேஜ். இந்த டெலிவரி அப்ப டக்குன்னு ஒரு அவங்களுக்கு ஒரு மூச்சு திணறல் அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே ரிஸ்க் எப்பயுமே நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி தான் இருக்கணும் டெலிவரி, டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டெலிவரி. ஸோ டெரிஷரி கேர் மேனேஜ்மெண்ட்ன்றது இந்த இடத்துல டெலிவரி நான் சொல்ல. ஸோ ரிஸ்க் பேஷண்ட்ஸ்லாம் ஷுட் பி 100% 200% ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரெஷர் இருக்க பேஷண்ட் தே கேன் த்ரோ ஃபிட்ஸ், அதை எக்லாம்சியன்னு சொல்லுவோம். டக்குன்னு ஒரு ஆஃப்டர் டெலிவரியோ ஒரு போஸ்ட்மார்ட்டம் எக்லாம்சியன்னு சொல்லுவோம், ஒரு ஃபிட்ஸ் வரலாம். சுகர்ஸ் இருக்க பேஷண்ட் எல்லாமே ஒரு டிகே மாதிரி எல்லா ரிஸ்க்குக்கும் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி தான் சார் இருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் ஏன் பேசுறோம்னா டு ரெடியூஸ் த மெட்டர்னல் மார்டாலிட்டி. நம்ம தமிழ்நாட்டுல இந்த ப்ரீவியஸா இருக்கிறத விட நம்ம மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. மெட்டர்னல் மார்டாலிட்டிங்கிறது அதாவது அந்த தாய் இறந்து போறது, அதாவது 1,00,000 பிறப்பின் போது எவ்வளவு இது பண்ணி நம்ம அந்த இயர்லி நம்ம ஒரு சென்சஸ் மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ நம்ம எப்படி வந்து இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸோ ஃப்ரம் நம்ம இது ஆரம்பத்துல இருந்து பேசின டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்தா we can முன்னெச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க், இந்த மாதிரி அது அதிகமான ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இந்த மாதிரி ஒரு டெர்ஷரி கேர் சென்டர், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல இப்ப டெர்ஷரி கேர் சென்டர் அப்படிங்கிறோம். நம்ம அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம குழந்தைகளுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி எல்லாமே பண்றோம். சொல்லுவோம் சார், பிபிஹெச் ஆகுது நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்க போய் பிளட் போட்டுக்கலாம், இட் இஸ் நாட் பாசிபிள். அதுக்குள்ளேயும் பேஷண்ட் வந்து we can lose the patient. So எல்லா வசதிகளும் ஒரே அண்டர் ஒன் ரூஃப் அப்படிங்கிற மாதிரி, ஒரே கூரையின் கீழ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை நல மருத்துவர், ஒரு ஆப்ஸ்டட்ரிஷியன் அதாவது மகப்பேறு மருத்துவர், அதுக்கான பிளட் பேங்க் வசதிகள், டெஸ்டுக்கான வசதிகள், இது எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா இந்த மாதிரி ஹை ரிஸ்க் கேசஸ்க்கு வந்து அம்மா அந்த இறப்புகளை நல்லா குறைக்க முடியும், தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மெசேஜ். பேஷண்ட்டுக்கும் அந்த அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரியேட் ஆகும். இப்ப அது பிறந்துருச்சு, இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களாவது ரொம்ப முக்கியமான நாள் அம்மாவுக்கு. அதே சமயம் இப்ப 2 பேர் ஆயிட்டாங்க. ஸோ 2 டாக்டர்ஸ் வேண்டி இருக்கு உங்களுக்கு, அல்லது 2 பேர் கேர் பண்ண வேண்டியிருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் மதருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கணும் இருக்கிறது, நம்ம என்ன சொல்லுவோம் சார், போஸ்ட்மார்ட்டம் பீரியட், புயர்பெரியம் பீரியட் சொல்லுவோம் சார். அது குழந்தை பிறந்த பின் இருக்க காலம். அது எத்தனை நாள் வரைக்கும் நம்ம வந்து சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் 6 வாரமே
ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சார் இருக்கு. அப்பதான் வந்து இந்த அனட்டாமிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரக்சரலாவும் உள்ள இந்த உள்ள இருந்த ரத்தம் சேஞ்சஸ் எல்லாமே ரிவர்ட் பேக் ஆகுது. அதாவது ப்ரீ பிரெக்னன்சி முன்னாடி நார்மல் ஆகுறதுக்கு 6 வாரம் ஆகுது மினிமல் ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 6 வாரமுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்பயும் பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு தலைவலி வருது, ரொம்ப ரத்தப்போக்கு இருக்கு, எல்லாமே ரொம்ப கவனமா தான் சார் இருக்கணும். அதுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங். அது பிரஸ்ட் ஃபீடிங்க்கு மேஜர் வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த். ஸோ தே ஷுட் பி வெரி ஃபேமிலியில இருக்கவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும் பிரஸ்ட் ஃபீடிங் ப்ரொமோஷன். அதுக்கப்புறம் அவங்களோட நியூட்ரிஷன், அவங்களோட எடுத்துக்கிற உணவு வகை அது எல்லாமே பார்த்து அதுல என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக்ஸ், அதாவது நிறைய நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம், இல்லது நம்பிக்கைன்னா சொல்லலாம். அதுல என்னென்ன நார்மலா இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகள் என்ன? அதை இந்த ஆபரேஷன்ல பண்ணதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப கம்ப்ளீட்லி மிக்ஸ் சார். தண்ணி குடிக்காம இருந்தோம்னா நம்ம வந்து டீஹைட்ரேஷன் போயிடுவோம். டீஹைட்ரேஷன் போனா அனிமியாவும் சேர்ந்து இருந்துச்சுன்னா நம்ம ரத்த உறைவு ஏற்படும். ஸோ அது ஒரு பெரிய மித். அதே மாதிரி பேபிஸையும் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கேர் எடுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அவங்க இந்த உர மருந்து அந்த மருந்து பேபிஸ்க்கு கொடுக்குறது, அதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பிறந்த உடனே குழந்தைகளுக்கு என்னென்ன எது சில விஷயங்கள் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது, தண்ணி கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கக்கூடாது, சர்க்கரை தண்ணி கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது, எப்ப கொடுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் இல்லை. குழந்தைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் டில் 6 months சொல்லுவோம். வெறுமனே தாய்ப்பால் மட்டுமே. தாய்ப்பால்ல அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்கு. அண்ட் அந்த மதருக்கு எந்த நாள்ல கொடுக்குறாங்களோ அன்னைக்கு குழந்தைக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற சத்தும் இருக்கும். இப்போ ஒரு குழந்தை குறைமாத குழந்தைன்னா அந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் அந்த மதரோட மில்க்ல இருக்கும். ஸோ இவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது தாய்ப்பால். ஸோ ஒரு நார்மல் பேபி ஃபர்ஸ்ட் 72 hours நம்ம அந்த கொலஸ்ட்ரால் சீம்பால்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து அளவு கம்மியா இருந்தாலும் குழந்தைக்கு சத்தும் சரி எதிர்ப்பு சக்தியும் நிறைய இருக்கும். அந்த 72 hours அப்புறம் மில்கோட அளவு கூடும். ஸோ இது அந்த குழந்தைக்கு வளர்ச்சிக்கு தேவையானது. ஸோ 6 months வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், வேற எதுவும் கொடுக்க வேண்டாம். தண்ணீர் கூட கொடுக்க கூடாது. அதுக்கு தேவையான நீர் சத்து அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்லயே இருக்கு. இதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும்னா விட்டமின் டி மட்டும் 1 வயசு வரைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். விட்டமின் டி அளவு மட்டும் நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங்ல கம்மி. ஸோ இது மட்டும்தான் குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நியூட்ரிஷன் ஃபர்ஸ்ட் 6 months. மெயின் காமன் திங் அதாவது வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துல அவங்களுக்கு அந்த ஸ்லீப் டிப்ரிவேஷன், தூக்கம் இல்லாதது, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், இந்த ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாத்தையும் வந்து ஒரு இன்சிடென்ட்ஸே வந்து சொல்லியிருக்காங்க சார். 15 to 20% ஆஃப் த டெலிவர்டு மதர் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாம் மன அழுத்தம். இப்ப இது எல்லாத்தையும் பத்தி பேசணும். நம்ம சென்டர்ல இந்த எல்லா ஸ்டேஜ்லயும் பொதுவா என்னென்ன விஷயங்கள் நம்ம என்னென்ன இதெல்லாம் பாக்குறீங்க நீங்க? ஒவ்வொரு பேஷண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வருவாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னென்ன பாக்குறீங்க, என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? அதாவது இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி, அதோட மார்டாலிட்டின்னு மட்டும் இல்ல, அதோட பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க, என்னென்ன வழிமுறைகள்? நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், ப்ரீ கன்செப்ஷன், அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த லேப் ஸ்கிரீனிங்ஸ் அது ரொட்டீனா எல்லாமே நம்ம இங்க பண்றோம் சார். அதாவது ஹீமோகுளோபின் டெஸ்ட், வைரல் மார்க்கர்ஸ், பிளட் சுகர் டெஸ்ட், ப்ரோட்டீன் எல்லா டெஸ்ட்டுமே வி ஆர் டூயிங் ஃபார் போத். அதாவது 2 பேருக்குமே, கணவர் மனைவி 2 பேருக்குமே நம்ம ரொட்டீனா அந்த ப்ரீ கன்செப்ஷன் லேப் ஸ்கிரீனிங் நம்ம பண்றோம் சார். அதே மாதிரி கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் எல்லா பிளட் டெஸ்ட் எல்லா ஸ்கேன்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு சார். அதே மாதிரி நம்ம சொன்ன ஜெனடிக் டெஸ்ட்டும் நம்ம இங்க பண்றோம். டெலிவரி அப்பவும் சரி, அதுக்கு பின்னாடியும் நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே வந்து ரெடியா இருக்கும் சார். அதே மாதிரி நம்ம அந்த குழந்தையோட ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ற அந்த ஃபீட்டல் டாப்லர், அதுக்கப்புறம் அந்த கடைசி ட்ரைமஸ்டர்ல மெஷின்லயே போடுவோம், சிடிடின்னு சொல்லுவோம், கார்டியோடோபோகிராஃபி. அதாவது ரொம்ப அக்யூரேட்டா வந்து ஒரு 20 minutesக்கு வந்து அந்த குழந்தை துடிப்பை நம்ம மானிட்டர் பண்ணுவோம் அந்த கடைசி நேர மாசம் கிட்ட. தட் இஸ் ஆல்சோ அவைலபிள் சார். அந்த எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட், அதாவது லேபர் அப்போ அந்த அவசர கால மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து we are keeping it ready.
அப்ப இவங்க குழந்தைகள் நல நிபுணரும் வந்துருவாங்க அந்த நேரத்துல. அப்ப இட்ஸ் ஆல்வேஸ் பீடியாட்ரிஷியன் இஸ் கால்ட் இன் பேஷண்ட் லேபர்ல டெலிவரி ஆக போறாங்கனாலே பீடியாட்ரிஷியன் இஸ் ஹை ரிஸ்க்னா இன்னும் கொஞ்சம் கூட அதுக்கு உரிய இதெல்லாம் பீடியாட்ரிஷியன் அவைலபிள் அண்ட் வித் பீடியாட்ரிக் டீம். அதாவது ஒரு பீடியாட்ரிஷியன், அவங்க ஜூனியர் டாக்டர் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் அண்ட் வித் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ குழந்தை வந்து நலமா போனாலும் சரி, இல்லை அழுகலைனாலும் அதை இம்மீடியட்டா நம்ம அட்டன் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கும். இது first. ரெண்டாவது, அந்த குழந்தைக்கான கேர், டெர்ஷரி கேர்னு சொல்லுவோம். நியோனேட்டல் இன்டென்சிவ் கேர், தீவிர சிகிச்சை பிரிவு வரைக்குமே நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். குழந்தையோட லங்ஸ் வந்து ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாம குறை மாதமா பிறகுனா அதற்கு சர்ஃபாக்டன்ட்னு சொல்லி எக்ஸ்டர்னலா நம்ம அந்த லங் மெச்சூரிட்டிக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன். சரியா மூச்சு விடலன்னா நுரையீரல் வளர்ச்சிக்கு அந்த தேவையான லங்ஸுக்கு டைரக்டா கொடுக்கறது, வென்டிலேட்டரி சப்போர்ட். சில குழந்தைங்களுக்கு அந்த மஞ்சள் காமாலை ஜாஸ்தியான ரத்த மாற்று சிகிச்சை பண்ணும், எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த வசதிகளும் நம்ம கிட்ட இருக்கு சார். அண்ட் எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. குழந்தை டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்கனாலும் அந்த வெல் பேபி விசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த குழந்தைய ஸ்கிரீன் பண்றது, தேவையான நியூட்ரிஷன் அட்வைஸ் அண்ட் மதரோட ஹெல்த் ஸ்கிரீனிங் வித் ஆல் டைப் ஆஃப் வேக்சினேஷன்ஸ் அண்ட் அந்த அப்போக்கு தேவையான நியூட்ரிஷனோட அட்வைஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்ப நம்ம நீங்க சொன்னபடி தாய்க்கும் சரி இந்த குழந்தைக்கும் சரி இந்த விழிப்புணர்வு என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு எந்த வகையான உணவை தவிர்க்கணும், எந்த மாதிரி பயிற்சி பண்ணணும், என்ன டெஸ்ட் பண்ணணும், எப்பப்ப டெஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி குழந்தைக்கு இதனால என்னென்ன பாதிப்பு வரும், அப்படி குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் பார்க்கணும், முக்கியத்துவம், ஜாண்டிஸ்ல இருந்து என்னென்ன முக்கியத்துவம், இது எல்லாமே வந்து அந்த மெட்டர்னல் அண்ட் சைல்டு மார்டாலிட்டி, அதாவது இறப்பு விகிதத்தையும் WHO சொன்ன மாதிரி குறைக்கும். அதே சமயம் அதோட ஆரோக்கிய தன்மை, இறப்பு ஏற்படாட்டியும் ஆரோக்கிய தன்மையை வந்து நல்லா முன்னேற்றம் இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகளை இது எல்லாமே கொடுக்கும். அப்படிங்கிறது தான் இன்னைக்குரிய நம்ம சொல்லக்கூடிய மெசேஜ் டு த பப்ளிக். தேங்க்யூ. தேங்க்யூ.